கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜோயல் 2nd chapter verse 26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்துல அப்பா அருமையான வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, யார் முன்பாகவும் உங்களை தலை குனிந்து போக விட மாட்டான். உங்களுடைய வெட்கம் எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போட்டு உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க. இந்த வாக்குத்தத்தத்துல பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை அப்பா உள்ள வைத்திருக்கிறாங்க. நீங்கள் சம்பூர்ணமாய், முதலாவது அப்பா சொல்றாங்க சம்பூர்ணமாய், இரண்டாவது சாப்பிட்டு திருப்தி அடைகிற ஆசீர்வாதம், இரண்டாவது திருப்தி அடைகிற ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்றாங்க. அடுத்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், மூன்றாவது அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அதிசயமாய் நடத்தி வந்ததுனால நீங்க துதிப்பீங்க. கடைசியா என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அப்ப அருமையா நடத்தி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைபடாதபடி செய்தாங்க. எல்லாவற்றையும், அவங்களுடைய எல்லா இல்லாமைகளையும் இருக்கிறவைகளாக அப்பா மாற்றி கொடுத்தாங்க. இந்த காலை நேரத்துல உங்களுக்கும் எந்தெந்த காரியங்கள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதை எல்லாவற்றையும் அப்பா இருக்கிறவைகள் போல் அழைப்பாங்க. உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவேன் என்று சொல்லி முதலாவதாக சொல்றாங்க. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜோப் 8th chapter verse 7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளான உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, உங்க துவக்கம் அற்பமா இருக்கு. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலையே, அந்த ஆசீர்வாதம் வரலையே, நான் ஏசப்பா தானே தேடிக்கொண்டு இருக்கிறேன். சிலர் புதுசா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நான் ஜீவனே விட்டுலாம் கூட யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, உங்க துவக்கம் அற்பமா இருக்குது, ஆனா உங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். ஏன் உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்க போகிறது? ஏசப்பாவை நீங்க தேடி வந்ததுனால. இன்று உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க அப்பாவோட வார்த்தைய கேட்கல. நீங்க அப்பாவை தேடி வந்தது நிமித்தம் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை அப்பா தரப்போறாங்க. உங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். இனி வருகிற ஒவ்வொரு காரியமும் அப்பா உங்களை சம்பூர்ணம் அடைய செய்ய போறாங்க. எல்லா எல்லைகளிலும் உங்களை சம்பூர்ணம் அடைய செய்வாங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜெரேமியா 31 chapter verse 25. தான் விடாய்த்து போன ஆத்துமாவை, இங்க அப்பா சொல்றாங்க, என்ன ஆத்துமாவை? விடாய்த்து என்றால் களைப்படைந்த ஆத்துமாவை. நீங்க நிறைய எஃபர்ட் பண்ணிட்டீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டீங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டும் பதில் இல்லையேன்னு சொல்லி இப்ப சோர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, கலைந்து போய் பார்த்து கொண்டு இருக்கீங்க, டயர்டாகி போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, நீங்க சோர்ந்து போவாதீங்க, கலைத்து போவாதீங்க. உங்க எஃபர்ட் நீங்க போட்டீங்க, இனி அப்பாவோட எஃபர்ட் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதை உங்களுடைய கண்கள் காணும். உங்க பிசினஸா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் நல்லது செய்யணும்னு செஞ்சேன் பிரதர், ஆனா எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா தான் முடியுது, எனக்கு நல்லது செய்யணுன்ற அந்த ஆசையே போச்சுன்னு நினைச்சு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்ற, நீங்க களைப்படைய வேண்டாம், நான் அதற்கான பதிலை தருவேன். அப்பா சொல்றாங்க, அந்த களைத்து போன ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, இனி எனக்கு இந்த எஃபர்ட்டுக்கு பதில் வராதுன்னு முடிவே நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, இல்ல இல்ல, உங்க எஃபர்ட்டுக்கு பதில் சாதாரணமாக அல்ல, சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நான் நிரப்புவேன். அததான் ஆரம்பத்துல அப்பா சொன்னாங்க, எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு இல்லை 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 என்று நினைத்தீர்களோ, அப்ப அந்த காலை நேரத்துல நான் நிரப்புவேன் 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 என்று சொல்றேன். கடந்த நாட்கள்லயும் அப்பாவோட வார்த்தையை பார்த்தீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்களை நான் நிரப்புவேன் என்று சொன்னாங்க. இன்று உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல பள்ளங்கள் இருக்கிறதோ,
அது உங்களுக்கு சுகம் இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாதது இருக்கலாம், படிப்பு சரியா எனக்கு ஏறல, படிச்சா எனக்கு புரியவே மாட்டேன்துன்னு இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள். எனக்கு தரித்திரம் இருக்கு, கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு திகைத்துக் கொண்டு நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். இல்ல சில எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கல, எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு காரியம் சைன் ஆகல. இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க இல்லை என்று சொல்லி இந்த காலை நேரத்துல பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, அந்த இல்லாமைகள் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறேன். அதுவும் சாதாரணமாக அல்ல, சம்பூரணமாய் நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லெவிக்டஸ் 25 சாப்டர் வெர்ஸ் 19. பூமி தன் கனியை தரும். இவ்வளவு நாள் நீங்க எஃபர்ட் போட்டீங்க, அந்த எஃபர்ட்டுக்கான பதில் வரல. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க எஃபர்ட்டுக்கான பதில் நிச்சயமாய் வரும். நீங்க செய்யற வேலைக்கு அதற்கு ஏற்ற ஆசீர்வாதம் உங்களை தன்னை போல தொடர்ந்து வரும். இனி வரும். இவ்வளவு நாள் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் அப்பா தடைகளை உடைத்து உங்களுக்கு தருவேன் என்று சொல்றாங்க. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு, அல்லேலூயா. நம்ம 3 காரியம் பார்த்தோம்ல. 1 சம்பூர்ணம், 2வது திருப்தியாகவேன்னு சொல்றாங்க. அததான் இங்க அப்பாவும் சொல்றாங்க, உங்களை திருப்தியாக வைப்பார். வேதத்துல அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய கண்கள் எதுலயும் திருப்தி ஆகிறது இல்லை. சைக்கிள்ல போறவங்களுக்கு பைக்ல போகணும்னு ஆசை, பைக்ல போனவங்களுக்கு கார்ல போகணும்னு ஆசை. இப்படி யாருடைய கண்கள் என்ன ஆகாது, ஒரு திருப்தி இருக்காது. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, நீங்க திருப்தியாக போகிறீங்க. நீங்க திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இவ்வளவு நாள் பிரச்சனை, போராட்டம், என்னால ஜீரணிக்க முடியலையேன்னு சொல்லி திகைத்து கொண்டிருந்தீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ல, நான் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். அடுத்து ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அப்பா சொல்றாங்க, ஐசாயா 25 verse 1, கர்த்தாவே நீரே என் தேவன். இங்க ஏசாயா சொல்றாரு, கர்த்தாவே நீரே தேவன், வேற யாரும் கிடையாது. தாவீதும் அப்படிதான் சொல்லுவாரு, நீரே தேவன். இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, நீரே தேவன். ஏசப்பா நீங்க மட்டும்தான் தேவன், நான் உங்களதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு நீங்களும் சொல்லணும். இங்க ஏசாயா சொல்லும் போது என்ன நடந்தது, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி, வேற யாரையும் அல்ல. இன்னைக்கு மனுஷரை உயர்த்துவாங்க, ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, மனுஷனை உயர்த்துவாங்க, சொந்தக்காரங்களை உயர்த்துவாங்க. ஏன்னா அவங்க மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு இன்னைக்கு மனிதர்கள் அநேக பேர் என்ன பண்றாங்க, அடுத்த மனிதர்களை, சக மனிதர்களை உயர்த்துறாங்க. ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லி உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம யாருக்கும் ஐஸ் வைக்க வேண்டாம், யாருக்கும் நம்ம சோப்பு போட வேண்டாம், யாரையும் நம்ம உயர்த்த வேண்டாம். நம்ம வேலையை பெர்ஃபெக்டா செய்துட்டு அப்பாவை மாத்திரமே நாம உயர்த்தி கொண்டிருக்கணும். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை, அப்பாவோட நாமத்தை மாத்திரமே துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பா என்ன செய்வாங்களாம், நீர் அதிசயமானவைகளை செய்தீர். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு சொல்றாங்க, அடுத்து நான் அதிசயமானவைகளை செய்வேன் என்று சொல்லுகிறாங்க. கடைசியா சொன்னாங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமன்ஸ் 10 சாப்டர் verse 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்பா சொல்றாங்க, என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், அப்பாவால எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த ஜோஸ்பால் சொல்ல அப்பாவுடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பாவை நம்பி வந்த உங்களை, அப்பாவை விசுவாசிக்கிற உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்திலே நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏசாயா 61:7 கூட சொல்லுவாங்க. ஐசாயா 61 verse 7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்றாங்க. காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க, சம்பூர்ணம் அடைய செய்வாங்க, திருப்தி அடைய செய்வாங்க, அதிசயத்தை செய்வாங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வேன்னு சொல்றாங்க. கடைசியா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், நீரே என் தேவன் என்று சொல்லி அப்பாவை சொல்லணும். அடுத்து அப்பாவை விசுவாசிக்கணும். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுக்காக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக இப்பொழுதே உங்களுடைய கரம்
உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறீர் ஐயா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காக எந்தெந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இப்பொழுதே உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறதற்காக எல்லா குறைவுகளையும் இப்பொழுதே நீ நிரப்புகிறீரப்பா. யார் யாரெல்லாம் என்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, எய்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொரோனாவா இருந்தாலும் சரி, இப்பொழுது சொல்லுகிற அந்த எபோலா வியாதி எந்த நோயா இருந்தாலும் இப்பொழுதே அவருடைய தழும்புகளால நீங்க சுகத்தை நீங்க கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. ஐசியூல இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக ஆக்சிடென்ட் ஆனது நிமித்தம் அடிபட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது நீ தொடுகிறீரப்பா. அவருடைய எலும்புகளை தொட்டு இப்பொழுதே அந்த எலும்புகளை கூடி வர செய்கிறதற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ செய்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் லெப்ட் ஷோல்டருக்கு கீழே கையே இல்லை. நீங்க விசுவாசத்தோடு இப்பொழுது ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீங்க. கிரியேட்டிவ் மிராக்கிள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த லெப்ட் ஷோல்டர் இப்பொழுதே வளருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்க. அந்த கரம் இப்பொழுதே அந்த ஷோல்டர் இப்பொழுது புதிதாக கிரியேட் ஆகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை இப்பொழுதே நீர் செய்கிறீர். கண் பார்வை இல்ல, பிறவி குருடர், அந்த கண்கள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி. பிறவிலே இருந்த மன நோவுகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் சொஸ்தமாக்கிறீர். இந்த பிள்ளைகள் இருக்க அந்த ஹைப்பர் போன்ற காரியங்களை இப்பொழுதே உங்க சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறீர். சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கான கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, கல்லான கிட்னியை எடுத்து போட்டு, கல்லான பிரெயினை எடுத்து போட்டு இப்பொழுதே உங்க சுகமளிக்கும் வல்லமை இறங்கி நவமான உறுப்புகளை நீர் தருகிறதுக்காக கால்கள் செயலிழந்து இருக்கிறது. இப்பொழுதே அந்த கால்கள் செயல் வருகிறதுக்காக சோத்திரம். இப்பொழுதே அந்த குறைந்திருக்கிற கால்கள் இப்பொழுதே வளருகிறதுக்காக நன்றி. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது இந்த கிரியேட்டிவ் மிராக்கிள் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக திக்கு வாய் இப்பொழுதே நீர் தொடுகிறப்பா. அந்த திக்கு வாய் இப்பொழுதே சரளமாய் பேசுகிற வாயை இப்பொழுதே நீர் மாற்றுகிறதற்காக முதுகு பலவீனம், அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. மூட்டு பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. நான் ஊழியம் செய்யற எனக்கு ஆத்துமாக்கள் இல்லையேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. தேவாதி தேவன் அவர்களுடைய ஊழியத்துக்கு பூமி தன் பலனை தரும் என்ற வார்த்தையின்படி ஆம்ராஜா ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீ தருகிறதுக்காக, சபையில ஆத்துமாக்களால நிரப்புகிறதற்காக நன்றி. வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நான் லீஸ்ல இருக்கிற, இமிடியேட்டா காலி பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணுமே என்று சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா அவங்க வார்த்தையில சொன்னது போல நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார்ன்ற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டை அப்பா இப்பொழுது உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பன். பிரெக்னண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறதுக்காக சோத்திரம். பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை அவர்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் அவர்களை கண்மணியை போல நீங்க நடத்த போகிறதுக்காக நன்றி. சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறீர். திருப்தியாக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர். அதிசயமாய் நடத்த போகிறீர். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தினான பலன் வரப்போகிறதுக்காக நன்றி அப்பா. இப்படி கருத்துல உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா இமிடியேட்டா அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க நீங்க சாட்சி சொல்றீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.